டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எந்த திரைப்படங்களும் தேர்தல் ஆணையத்திட்ட பாருங்கன்னு சொல்லி தணிக்கை குழு சொன்னதாக எனக்கு நினைவில்லை. அப்போ இது புதுசாக நடக்குது. தேர்தல் ஆணையம் பார்த்து அதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்றது தெரியல. முதல்ல ஜனநாயகன் திரைப்படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றத தணிக்கை குழுவும் சொல்லலை, திரைப்பட குழுவும் சொல்லலை. அது ரெண்டுமே ஒரு மறைமுகமான ஒரு இதாக இருக்கு. அப்படி அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு அரசுக்கு எதிரான வசனங்களோ அல்லது மக்களை சமூக ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய வசனங்களோ காட்சிகளோ இருந்திருக்குமானால் இந்தந்த காட்சிகள் இருக்குன்னு சொல்லி தணிக்கைத்துறை சொல்லியிருக்கணும். ஆனால் எதையுமே சொல்லாமல் இருப்பது ஒரு அரசியலாக பார்க்கப்படும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அதில் அரசியல் நிறைஞ்சிருக்குன்றதை நான் முழுசா நம்புறேன். எப்படி சார் இப்ப ரிவெஞ்ச் அந்த டூரண்டர் செகண்ட் அந்த ரிவெஞ்ச் மூவில இந்த பிரைம் மினிஸ்டர் டிமானிட்டேஷன்ல பேசின வீடியோலாம் வராம இருக்கு. அது ஒரு ப்ரொபகண்டா படம் தான், ப்ரோ பிஜேபிக்கான திரைப்படம். 2014க்கு பின்னாடி இந்தியாவில் இது மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதை அரசும் வரவேற்குது, ஊக்குவிக்குது, என்கரேஜ் பண்றாங்க. அதை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதன் மூலமாக மக்களுக்குள்ள, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள இரண்டு சமூக மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவதும் தேசபக்தியை ஏற்படுத்துவதும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் பொம்மை ஆட்சியாளர்கள் என்பது போல சித்தரிப்பதும் இதுபோல தொடர்ச்சியாக படங்கள் வந்திருக்குது. ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இப்போ துரந்தராக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திரைப்படங்கள். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசு ஊடகத்தை கையில் எடுத்துட்டாங்க. ஊடகத்தை கையில் எடுத்து ஊடகத்தின் வழியாக தான் இனிமேல் அரசியல் செய்யணுன்ற முடிவுக்கு வந்திருக்கிறதா நான் நம்புறேன். அது யாரு எக்ஸ்பெக்ட் பண்ணான்றதான் ரொம்ப முக்கியமானது. தொடக்க காலகட்டத்தில் ஐயா இபிஎஸ் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கடைசி காலகட்டத்தில் அவர் அதை மறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரலன்றது நம்ம வெளியே வர்ற செய்திகளை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அதிகாரப்பூர்வமான செய்திகள் இல்லை. டிவிகே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தலை, எங்களுக்கு கூட்டணி அவசியம் இல்லை, நாங்கள் தனித்து நிற்பதையே நாங்கள் விரும்புகிறோம்னு சொன்னாங்க. அப்போ யாரோட பேச்சு நடத்தினாங்க? எந்த கட்சி அல்லது எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க 90 சீட்டும் 2.5 ஆண்டு கால முதல்வர் பதவியும் தர்றேன்னு சொன்னாங்கன்றது தெரியல. அப்போ அவங்க தான் சொல்லணும். அவங்க எது கேட்டாலுமே பேசினாங்க சொன்னாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அது யார் சொன்னது? ஒரு புதிய கட்சியாக வருகிறவர்கள், உண்மைத்தன்மையோடு இருக்கிறவர்கள், கடந்த கால ஆட்சிகளில் இருந்தவங்க, இல்லை ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லாமே நேர்மைத்தன்மை இல்லாதப்போ புதிதாக வந்தவர்களிடம் நேர்மையும் உண்மையும் அதிகமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போதானே நமக்கு தெரியும் தாவேகாவுக்கு யார் அந்த ஆஃபர் கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்சா தானே மக்களுக்கு ஒரு வாக்களிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அப்போ அவரை போய் கூப்பிட்டுருக்காங்க, 90 சீட்டு தர்றோம், 2.5 ஆண்டு கால ஆட்சியை தர்றோம்னு சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நம்ம சிந்திக்க முடியும். இப்போ அதை சொல்லவே இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்மளா ஒரு யூகத்தில் இல்லை, திமுக தான் அந்த ஆஃபர் கொடுத்ததா, திமுக கூட்டணி தான் 90 சீட்டு தரேன்னு சொன்னாங்களா, எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. இல்லை காங்கிரஸ் சொன்னாங்களா அப்படின்றது தெரியல. எல்லாமே அவங்க வார்த்தையை வச்சு பார்க்கும்போது இதில் எது உண்மை எது பொய்ன்றதை நம்மளால் உணர முடியலை. உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வருடத்தில் ஒரு முறை ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பை நோற்று அந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு கடைசி நாளாக இந்த திடல் தொழுகை நிறைவேற்றுவது உலகம் முழுவதும் உள்ள வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இன்றைக்கு சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலையும் இந்தியாவிலும் பல்வேறு இடங்களிலையும் இன்றைக்கு ரமலானுடைய சிறப்பு தொழுகை, பெருநாள் தொழுகை நடைபெற்றிருக்கிறது. அதில் நானும் கலந்திருக்கேன். இந்த தொழுகையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் உக்கிரம் குறைய வேண்டும், மனிதர்கள் ஒருவரை ஒருவரை நேசிக்க வேண்டும், தேவையற்ற சூழ்நிலையில் ஒரு போர் சூழலை உருவாக்குவது ஏற்புடையதல்ல, மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு பிரார்த்தனை உலகெங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்களும் அந்த பிரார்த்தனையில் கலந்திருப்பாங்க. நானும் அந்த பிரார்த்தனை செய்திருக்கிறேன். இந்த ரமலானுடைய தொழுகை, சிறப்பு தொழுகை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம்.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்